வணக்கம் மக்களே, இந்த எஸ்குயின்ஸ் லாக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னா, நூடுல்ஸ் செய்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஸ்டைலில் நான் செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து நூடுல்ஸ் செய்கிறதுக்காக ஹக்கா நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பொடி எதுவுமே இல்லை, நம்மளாக தான் செய்யணும். அதுக்கு முன்னாடி நான் இருப்பு சட்டியில் வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடு ஆனோனையும் இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். எண்ணெய் சேர்த்து அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். எண்ணெய் வந்து ஏன் இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வர்றதுக்காக. உப்பு வந்து இதில் சேர்த்துக்கிறது வேகமாக நூடுல்ஸ் வேகிறதுக்காக. சுடுதண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதில் சேர்க்கணும். ஒரு பாக்கெட்லேயே 2 நூடுல்ஸ் இருக்கும். அது ஒன்றே தாராளமாக 2 பேர் சாப்பிடலாம். இப்போ வந்து நூடுல்ஸை வந்து இதில் போட்டுக்கிறணும். இப்போ நல்லா வேக வைக்கலாம் நூடுல்ஸை. இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. அது வந்து எப்படி வந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு நூடுல்ஸ் எடுத்து கையில் நல்லா நசுக்கி பாருங்கள். சப்போஸ் அதுலேயும் உங்களுக்கு தெரிலன்னா அதை சாப்பிட்டு பாருங்கள், அதுவே நமக்கு தெரியும். போதுமான பதத்தில் இப்போ நான் காட்டிருக்க அந்த பதத்தில் வந்து எடுத்துருங்க. ரொம்பவும் விட்டால் குழஞ்சிருச்சுன்னா ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ நூடுல்ஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம் வடிகட்டி. இது வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, குழஞ்சி. நான் செய்கிறது போல் இதை நல்லா பச்சை தண்ணியில் வந்து காட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நூடுல்ஸ் எடுத்து வச்சாச்சு பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலை, நல்லாவே இருக்குது. தேவையான காய்கறிகள்: ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு முட்டைக்கோஸ், ஒரு கேரட். காளான் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது போல் பொன்னிறமாக நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி முட்டைக்கோசும் கேரட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம வெங்காயமும் வெட்டி வச்சுருந்தோம், அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வேகமாக வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டோம் அப்படின்னா வேகமாகவே வதங்கிரும். இது கூடால நமக்கு தேவையான மசாலாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா மசாலாவும் போட்டுட்டு அதோடு சேர்த்து உப்பும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கி முடித்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லா மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் இப்படி தான் வரும். நல்லா சாஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்காதீங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம நூடுல்ஸ் போட்டு நல்லா இது போல் கிளறிக்கலாம். அடியிலேருந்து கிளறுங்க, அப்போ தான் மசாலா எல்லாமே நூடுல்ஸோட ஒட்டும் ஒன்றுக்கு ஒன்று. இது போல் நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு அப்புறம் கிண்டுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு வெஜ் நூடுல்ஸ். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, புதுசாக நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போகும்போது பெல் ஐக்கானை டிங்னு தட்டிட்டு போயிடுங்க.